ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புதிய வார்த்தை bring up against. bring up against அப்படின்ற இந்த வார்த்தையை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் சென்டென்ஸ்ல பேசும்பொழுது. வித்தியாசமான புதிய வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது மற்றவங்க பேசுற இங்கிலீஷ்ல இருந்து நம்மளுடைய இங்கிலீஷ் தனிப்பட்டு இருக்கும் இல்லையா? அதனால இந்த மாதிரி ஃப்ரேசஸை நீங்க உங்களுடைய லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லாங்குவேஜ் மேம்பட்டு காணப்படும். பாருங்க, bring somebody up against something அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒருவரை பற்றி தெரிந்து கொள்ளவும் ஒரு விஷயத்தை சமாளிக்கவும் ஒருவரை கட்டாயப்படுத்துதல். ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்றது, ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்றது, அல்லது ஒரு சூழ்நிலையை சமாளிப்பதற்கு ஒருத்தரை நம்ம ஃபோர்ஸ் பண்றோம் அப்படின்னாக்கா நம்ம bring up against அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். பாருங்க, bring up against அப்படின்னா to make someone have to deal with something. ஒருவரை ஏதாவது ஒன்றை சமாளிக்க வற்புறுத்துதல், ஒருவரை ஏதாவது ஒன்றை கத்துக்க வற்புறுத்துதல், அந்த சூழ்நிலையை ஒத்துக்கொள்வதற்கு அந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்கு நம்ம வற்புறுத்தணும் அப்படின்னா bring up against அப்படின்ற இந்த ஃப்ரேஸை நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், his work constantly brought him up against this problem. அவருடைய வேலை அவரை தொடர்ந்து இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு ஃபோர்ஸ் பண்ணியது, வற்புறுத்தியது அப்படின்னு சொல்றோம். இந்த பிரச்சனையை பொறுத்து கொள்வதற்கு அவருடைய வேலை அவரை தொடர்ந்து வற்புறுத்தியது அப்படின்னு நம்ம இதுல சொல்றோம். அடுத்தது, working in the slums brought her up against the realities of poverty. ஸ்லம் ஏரியால அவ வேலை செய்து கொண்டிருக்கிறாள். வேலை செய்து கொண்டிருந்ததுனால வறுமையினுடைய உண்மையை பொறுத்து கொள்வதற்கு, தாங்கிக் கொள்வதற்கு, அதை சமாளிப்பதற்கு அவளுக்கு உதவியாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம்.